சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நானும் முயற்சி பண்ணுறேன் சார், ரேஸில் நானும் இருந்துட்டுருக்கேன் சார், அதுவே எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு. வென் ஐ வில் வின், எப்போ நான் ஜெயிப்பேன், நான் அதுக்குண்டான காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவே நீங்கள் ஜெயிச்சுன்னு தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போட்டியில் நான் இருந்துட்டுருக்கேன், ரேஸில் நான் இருந்துட்டுருக்கேன், இந்த தொழில் பண்ணும்போது நான் இதில் ஜெயிச்சுன்னு இருக்கேன், நான் இந்த அரசியலில் இந்த பொசிஷனில் இருந்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன் தோல்வின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேர் பாதியிலேருந்து போனவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பாதியிலே கட்டானவங்க இருந்துட்டுருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே இவ்வளோ முயற்சி பண்ணி திருப்பி டவுன் ஆனவங்க இருக்காங்க. பட் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த வருஷமாக பண்ணின்னு இருக்கீங்க இல்லையா, அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்னமும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத ஒரு கன்ஸ்டன்ட்டான ஒரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. டக்குன்னு அவசரப்பட்டு சொல்லாதீங்க. ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடுவர், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.